நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் புணர்ச்சி பார்க்க போகிறோம். இலக்கணமெல்லாம் பார்க்கும்போதே ஆரம்பத்திலே நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது தான் புணர்ச்சிங்காங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, தமிழ் கூட்டல் அமுதம். இதில் தமிழ்ங்கிறது நிலைமொழி, அமுதம்ங்கிறது வருமொழி. இப்போ நிலைமொழி ஈரும், ஈரும்னா கடைசி எழுத்து, வருமொழி முதலும்னா இந்த வருமொழியில் முதல் எழுத்து. இல் கூட்டலா நமக்கு லாவா மாறுது. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? தமிழ் அமுதம். அதான் சொல்லியிருக்காங்க, நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இப்போ நிலைமொழி எடுத்தா நிலைமொழியில் கடைசி எழுத்து தானே கணக்கு. இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அது உயிரீற்று புணர்ச்சி. இதே இது நிலைமொழி இறுதியில் மெய் எழுத்தா இருந்தது அப்படின்னா அது மெய்யீற்று புணர்ச்சி. ஏன்னா நமக்கு நிலைமொழியில கடைசி தான் கணக்கு பண்ணுவோம். இது நமக்கு உயிர் எழுத்தா இருந்தது அப்படின்னா அதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, சிலை கூட்டல் அழகு. இந்த லையை எப்படி பிரிப்போம்? இல் கூட்டல் ஐ. அப்ப கடைசியில் ஐ வருதா, அதனால இதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். இதே இது மெய்யீற்று புணர்ச்சினா மண் கூட்டல் அழகு. இங்க மெய்யெழுத்து இருக்கா, அப்ப இதை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். இதே இது வருமொழியை எடுத்துக்கிட்டாலும் வருமொழியில நமக்கு முதல் எழுத்து கணக்கு. முதல் எழுத்து உயிர் எழுத்தா வந்தது அப்படின்னா அதை உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு பொன் கூட்டல் உண்டு. இதே இது முதல் எழுத்து மெய் எழுத்தா வந்தது அப்படின்னா அதை மெய் முதல் புணர்ச்சி. இப்ப பாருங்க, புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி. எடுத்துக்காட்டுக்கு தமிழ் கூட்டல் அமுதம் நமக்கு தமிழ் அமுதமா மாறுது. ஏன்னா நிலைமொழியில இருக்க இல்லும் வருமொழியில இருக்கிற எழுத்து ஆனாவும் சேர்ந்து நமக்கு லாவா மாறி தமிழ் அமுதம் கிடைக்கும். இதே இது நிலைமொழி எடுத்தா நமக்கு கடைசி எழுத்தை தான் கணக்கு பண்ணுவோம். அது கடைசியா இருக்கிறது உயிர் எழுத்தா இருந்ததுன்னா அதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு சிலை கூட்டல் அழகு. இதே இது மெய் எழுத்தா இருந்ததுன்னா அது மெய்யீற்று புணர்ச்சி, மண் கூட்டல் அழகு. இதே இது வருமொழியை எடுத்தோம் அப்படின்னா வருமொழியில முதல் எழுத்தை தானே கணக்கு பண்ணுவோம். அது உயிர் எழுத்தா இருந்ததுன்னா அதை உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்றோம். மெய் எழுத்தா இருந்ததுன்னா மெய் முதல் புணர்ச்சி. இப்போ உயிரீற்று புணர்ச்சி பாருங்க, சிலை கூட்டல் அழகு நமக்கு சிலை அழகுன்னு தான் வரும். இப்போ நம்ம சிலை அழகுன்னு படித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடைவெளியை போக்குறதுக்கு அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்பெடும் மெய் அழைக்கிறாங்க. இந்த உடம்பெடும் மெய் ரெண்டு இதுதான், ஈ ஒன்று வரும், இன்னொன்று இவ்வு வரும். இங்க பாருங்க, நிலைமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கணும், வருமொழியிலையும் உயிரெழுத்து இருக்கணும். ஏன்னா இங்க சிலை லைய பிரிச்சோம்னா இல்லு கூட்டல் ஐன்னு பிரிப்போமா, அங்க கடைசியில ஐ உயிரெழுத்தா, இதுவும் உயிரெழுத்து. அப்படிங்கும்போது சிலை கூட்டல் நமக்கு இப்படி எழுதும்போது இந்த இடத்துல ஒளி வேறுபாடு இருக்கிறதுனால, ஒளி உடன்பாடு இல்லாம இடைவெளியே இருக்குங்கிறதுனால இங்க உடம்படு மெய் புணருது, கூட்டல் அழகு.
இப்போ பாருங்க, இங்க ஈ கூட்டல் ஆனுக்கா, இது வந்து யான் மாறும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இது வந்து ஈ கூட்டல் ஆ வந்து நமக்கு யான் வரும். அதாவது சிலை அலகு. இந்த விதி வரணும்னா நமக்கு இங்க பாருங்க, நிலைமொழி கடைசியில நமக்கு உயிரெழுத்து இருக்கணும். அதே மாதிரி வருமொழியில எழுத்து உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா இதை நம்ம சேர்த்து எழுதணும் போது சிலை அலகுன்னு தான் வரணும். சிலை அலகு இந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து உச்சரிக்கும் போது ஒரு இடைவெளி வருது. அதை கம்மி பண்றதுக்காண்டி அங்க வந்து உடம்பெடுமை வந்து புணருது. அது வந்து ஈ இவ் இந்த ரெண்டு இதுல ஏதாவது ஒன்று தான் வரும். இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம சிலை வலகுன்னு சொல்ல மாட்டோம்ல, சிலை அலகுன்னு தானே சொல்லுவோம். அப்பங்கும்போது இங்க வந்து ஈங்கிற உடம்படுமை வந்து வரும். இதே இது இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. காட்சி கூட்டல் அலகு. இது எப்படி வரும் நமக்கு? காட்சி அலகு. அப்பங்கும்போது இந்த இடத்துல இங்கேயும் பாருங்க, இச்சு கூட்டல் ஈ, இங்கேயும் உயிரெழுத்து, இந்த இடத்துலயும் உயிரெழுத்து. அப்பங்கும்போது நம்ம காட்சி அலகுன்னு எழுத முடியாதுல்ல. இப்போ இங்க வந்து நமக்கு காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அலகுன்னு எழுதுவோம். அடுத்து இந்த இதை சேர்த்து எழுதும்போது காட்சி அலகுன்னு கிடைக்கும். இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்ல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று இது பாருங்க, மா கூட்டல் இலை. இங்க வந்து என்ன இருக்கு? ஆ, இங்க வந்து இ, ரெண்டுமே உயிரெழுத்து தான். இது எப்படி மாறும்னா நமக்கு மா விலைன்னு வரும். இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், உடம்பெடுமையில் வந்து ஈ அப்படி இல்லாட்டி இவ்வு வரும். இந்த இடத்துல மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலைன்னு வரும். இப்போ இந்த இவ்வும் ஈயும் நமக்கு வியா மாறும். இப்போ மாவிலைன்னு வரும். உயிரீற்று புணர்ச்சியில் உடம்படுமை புணர்ச்சி வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கிற எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்க, மெய்யீற்று புணர்ச்சி. அதாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, மண் கூட்டல் அலகு மண்ணலகு. இப்போ இது வந்து எந்த விதிப்படி மண்ணலகுன்னு மாறி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே தெரியும், உயிரெழுத்து 12, அ இ 12 வரும். அடுத்து வந்து மெய்யெழுத்து வந்து நமக்கு 18 வரும். இக்கு இங்கு இச்சு, அது வந்து இன்னு வரைக்கும். உயிர்மெய் எழுத்துனா என்னன்னு தெரியும், காஞாச்சான்னு போய்கிட்டு இருக்கோம். அதாவது காவை வந்து இக்கு கூட்டல் ஆணு பிரிப்போம், ஞாவை வந்து இங்கு கூட்டல் ஆணு பிரிப்போம். அடுத்து பாருங்க, குறில்னா 5 இது கணக்கு. ஆ இ உ ஏ ஓ. நெடில்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன விதி வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து குறிலாம் இது வந்து மெய்யா தான் இருக்கணும். பாருங்க, தனி குறில் முன் ஒற்று
உயிர்வரின் ஈரட்டும். மாங்கிறது குறில், தனி குறில் முன்னாடினா இதுக்கு அடுத்து ஒற்று, அதாவது மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா உயிர்வரின், இந்த சைடு வருமொழியில ஃபர்ஸ்ட் இது வந்து உயிர் எழுத்தா வந்தது அப்படின்னா இது வந்து இரட்டும், அதாவது மண் கூட்டல் இன் கூட்டல் அலகுன்னு மாறும். இந்த விதியை நல்லா பார்த்துக்கோங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், அதாவது இது வந்து குறில், அதுக்கடுத்து நமக்கு கண்டிப்பா மெய்யெழுத்தா இருக்கணும். அடுத்து வருமொழியில எழுத்து வந்து உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா இது வந்து இரட்டும், ரெண்டு இதாக மாறும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து சேர்ந்து நாவா மாறும். உடலோடு உயிர் வந்து சேர்வது இயல்பே. இப்போ நமக்கு மண் அலகுன்னு மாறும். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்க, உயிர் முதல் உணர்ச்சி. உயிர் முதல்னா வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு. இதுவும் முன்னாடி பார்த்த மாதிரி தான், அதாவது மண் கூட்டல் அலகு வந்து மண் அலகுன்னு வந்துச்சா. இங்க பாருங்க, இங்க உயிரெழுத்து, இது குறில் தான். ஏன்னா போனாவை நம்ம எப்படி பிரிப்போம், இப்பு கூட்டல் ஓ வந்து போ. அப்பங்கும்போது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றுனா மெய்யெழுத்து வந்திருக்கு, அடுத்து உயிர் வரும்போது இது வந்து இரட்டும். அப்ப பொன் கூட்டல் இன் கூட்டல் உண்டுன்னு வரும். இப்போ இது சேரும்போது நூன் வருமா, அப்போ பொன் நுண்டு. இன்னும் இதெல்லாம் 9th போகும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து பாருங்க, மெய் முதல் புணர்ச்சி. இப்போ வருமொழியில இது வந்து நமக்கு மெய்யெழுத்தா இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, பொன் கூட்டல் சிலை. இந்த சியை எப்படி போயிருப்போம், இச்சு கூட்டல் இ. வருமொழியில முதல் எழுத்து வந்து மெய்யா இருந்தது அப்படின்னா அதை வந்து மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்றோம். இது நமக்கு பொற்சிலையா மாறும். அதாவது இந்த இடத்துல இன்னு வந்து இர்ரா மாறுது. இப்படி மாறுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து திரிதல் விகாரம் சொல்லுவோம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. இதெல்லாம் பின்னாடி இன்னும் 9th எல்லாம் போகும்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த இது பிரித்தெழுதுக பார்க்கும்போதே அந்த புணர்ச்சியும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 இது வந்து நீங்களாக ட்ரை பண்ணுங்க. இந்த 3 இதுக்கும் என்ன விதி வரும்னு பாருங்க. பூ கூட்டல் அழகு, கலை கூட்டல் அறிவு, தீ கூட்டல் அரைப்பான். நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல எழுதுங்க. அடுத்து பாருங்க, புணர்ச்சியில இயல்பு புணர்ச்சி வரும், விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. அதாவது தாய் கூட்டல் மொழினா நமக்கு தாய்மொழின்னு வரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல். இப்ப இல் கூட்டல் ஓ சேர்ந்து லோன் வரும், அதாவது உடல் ஓம்பல்.
இதில் வேற எந்த வித மாற்றமும் இல்லை. நிலைமொழியும் வருமொழியும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் இணைகிறதுக்கு வந்து இயல்பு புணர்ச்சின்னு பேர். இதே இது விகார புணர்ச்சி அப்படின்னா 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமே மாற்றம் வந்தது அப்படின்னா அது வந்து விகார புணர்ச்சி. இது வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது மாற்றம் இல்லாமல் வந்ததுன்னா இயல்பு புணர்ச்சி, மாற்றம் வந்ததுன்னா விகார புணர்ச்சின்னு வரும். விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்கு. தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், அடுத்து வந்து கெடுதல் விகாரம். இப்போ ஃபர்ஸ்ட் தோன்றல் விகாரம் பார்ப்போம். தமிழ் கூட்டல் தாய், இது நமக்கு தமிழ் தாயின்னு வருமா? அப்ப இத்து வந்து புதுசா ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்ப இதை வந்து நம்ம வந்து தோன்றல் விகாரம் சொல்றோம். அடுத்து திரிதல். வில் கூட்டல் கொடி, இது வந்து நமக்கு விற்கொடின்னு மாறும். இந்த இல்லு வந்து இறா மாறி வருது. அப்பங்கும்போது ஒரு எழுத்து வேற எழுத்தா மாறி வர்றத வந்து நமக்கு வந்து திரிதல் விகாரம் சொல்றோம். அடுத்து பாருங்க, கெடுதல் விகாரம்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இது வந்து நமக்கு எப்படி வரும்? மன மகிழ்ச்சி. இந்த இடத்துல இம்மு வந்து மறைஞ்சிருச்சு, அப்போ இது வந்து மன மகிழ்ச்சின்னு வருது. அப்ப இது வந்து கெடுதல் விகாரம். இப்போ நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரம் கூட நிகழும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நாடகம் கூட்டல் கலை. இங்க வந்து இம்மு வந்து மறைஞ்சிட்டு நாடக கலைன்னு வரும். இம்மும் மறைஞ்சிட்டு அடுத்து இக்கு வந்து வரும். தோன்றல் விதிப்படி இக்கு வரும். அப்பங்கும்போது இதுல வந்து 2 இதுவுமே விகாரமே இருக்கு. என்னது? மறைதல் கெடுதல் விகாரம், அடுத்து வந்து தோன்றல் விகாரம். அடுத்து புக் பேக் கொஸ்டின் பாருங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். அடுத்து 2வது பாருங்க, பாலாடை. இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இயல்பு, ஆவண்ணா வந்து தோன்றல், ஈ திரிதல், ஏனா வந்து கெடுதல். இது வந்து நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பொறுத்துக. மட்பாண்டம், மரவேர், மணிமுடி, கடைத்தெரு. தோன்றல் விகாரம், இயல்பு புணர்ச்சி, கெடுதல், திரிதல் விகாரம். இந்த 2வதும் பொறுத்துகவும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கொடுத்தது பூ கூட்டல் அழகு, கலை கூட்டல் அறிவு, தீ கூட்டல் அணைப்பான். இந்த இதுக்குமே புணர்ச்சி விதி வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இலக்கணம்னாலும் சரி, மேக்ஸ்னாலும் சரி, நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டு புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினை நீங்களா ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து சரியாக தப்பான்னு பாருங்கள். எடுத்ததுமே கொஸ்டினுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சரை பார்த்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல புரியலைங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டினுக்கெல்லாம் நீங்களா ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் என்ன தப்பு விட்ருக்கீங்கன்னு பார்த்து நீங்களா திருத்திக்கும் போது உங்களுக்கு அந்த இது வந்து எப்பயுமே மறக்காது.